டென்ட்டு தூக்குது ரோய். ஏ வாவ் வெற்றி போயா நம்ம வட்டி அடிச்சு வேற லெவலா வேற லெவல். ஓகேங்களா, நல்லா ஜாலியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி 12 hours சேலஞ்ச் பண்ண காண்டி வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ள வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கம்மா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம அமேசானில் வந்து ஒரு டென்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா செட் பண்ணி இன்றைக்கி நைட் வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்கில் இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா வந்து நாங்கள் நைட்டு தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அசாலில் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் தெரியுது இதை செட் பண்ணணும்னு. இது செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரிலங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு பார்ப்போம். லைட் அது ஒன்றும் இல்லை, காலையில் செக் பண்ணி போடலாமா? செல் லைட் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு வரும்னு தெரில. சரி வாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கொஞ்சம் வெளிச்சம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் என்ன வெளிச்சம் இருக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். வாங்க போகலாம். சுற்றி காடுது காமிச்சாலும் உங்களுக்கு வெளிச்சம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்குது. சரியான இருட்டு. தண்ணி இருக்குது அந்த இடத்துல. தண்ணி கிடக்கு. தெரியுது. வாங்க போவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் வாங்கினது இது. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கோட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எடுத்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பு ஒன்று இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு, அந்த மடக்கி உள்ள மாட்டுற ஸ்டிக் வந்துருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து எடுத்துட்டோம்னா வச்சுங்களேன் நம்மளுடைய டென்ட்டு பெருசுங்க. 4 பேர் தங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க முதல்ல ஃபிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அந்தளவுக்கு இல்லைங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். வேலைக்கு போய்ட்டு வரேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாங்கள் செட் பண்ணுவோம். இதெல்லாம் எடுத்து பறந்துடாமல் வச்சுக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டிக்கு. இது பார்த்திங்கன்னா அப்படி மணக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இப்போதைக்கு இந்த டீட்டெயிலாக சொல்ல முடியாது, நான் ஃபுல்லாக இருட்டிடுச்சு. போட்டுக்குவோம். இதை பார்த்தீங்களா, இங்கே காணும். இதை பார்த்திங்கன்னா இப்படி வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்படி லாக் பண்ணோம்னா உள்ள லாக் ஆகிடும். இந்த வடிவேல் ஒரு படத்தில் அந்த சிலம்பாட்டத்தில் அப்படி பண்ணுவேன், என்ன ஒட்டு வைப்பான் என்ன, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செட் பண்ணோம்னா வச்சுங்களேன் பெரிய குச்சி மாதிரி வந்துடும். அது ஸ்க்ரீன் அப்படி தான் இருக்கும். டச் வச்சுக்க. இங்கே பாருங்க, லைட்டை கொடு, ஏன்ட்ட கொடு லைட்டு. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய கம்பா வந்துடுங்க. இங்கே பாரு, இந்தளவுக்கு தெரியாது நினைக்கிறீங்க குருவே. இங்கே பார்த்தீங்களா ஒரு 13 அடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது வந்துடுங்க. அதே மாதிரி அதையும் நீங்கள் இது ஒன்று சரி சரி சும்மா இருக்கு. சரி நம்ம ஸ்டிக்கு சேர்க்குற மாதிரி ஸ்டிக்கு சேர்க்கணும். சும்மா அது உள்ள நைட் சும்மாவே போயிடுச்சு உள்ள. இங்கே காமி நைட்டு தங்குறேன்னு சொல்லி நைட்டு வீடியோ இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக ஹிட் ஆகிடுச்சு. நாங்கள் அதை யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. ஏன்னா கூட ஏதாச்சும் செட் பண்ணியிருக்கோம், வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணியிருக்கலாம். டான்ஸ் செட் பண்ணுற வந்து பகலில் பண்ணிவிட்டு வீடியோ வந்து நைட் பண்ணியிருக்கலாம். சரி விடுங்க, அதனால் என்ன. 2 நான் தெரியலண்ணா கேமராவில் மக்களே, நான் அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விரிச்சுக்கிட்டு எங்களை செட் பண்ணிக்கிறேங்க. மக்களே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு லைட் வந்து எடுத்து வந்திருக்கோம். அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக தெரியுது. கீழே கம்மியாக பாதி இதுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்குங்க. கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் டக்குன்னு கவுண்ட் ஆகி போச்சு. இது முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொறுத்து வச்சுருக்கான். உங்களுக்கு இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு தடவை இந்த இடத்துல ஒரு இது இருக்கான், அந்த லாக் பண்ணுற மாதிரி. இந்த அதில் வந்து லாக் பண்ணணும். தெரியுதாவனே நாங்கள் இதை காமி, இந்த ஜூமியில் காமிக்கிட்டதில் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து இப்படி லாக் பண்ணணும். இதை அப்படி பிடிச்சிக்கிறியா ஒரு ஆள், அதே மாதிரி அங்கேயே மாட்டுறேன். மக்கள் இன்னும் 2 வந்து இங்கே வா. இது எத்தனை பேர் மேடம் தங்கலாம்? இதுக்கு 4 பேர் தங்கலாம். 4 பேர் அப்படி கீழே நீ கீழே வச்சுக்க. இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மடிச்சு இந்த மாதிரி வில்லு மாதிரி வளைஞ்சிடும். எப்படி சுற்றி காமிங்க எப்படி ஸ்டிக்கு தானே ஸ்டிக்குறேன். அப்படியே வடி வளைச்சி காமிக்கிறியா? இங்கே இரு. அவ்வளோதான். நீ கேமரா லைட் வந்து கேமராக்கு முன்னாடி இருக்கணும். இப்படி இருக்கணும். லைட்டு பின்னா கேமரா பின்னாடி இருக்கணும். அப்படி இருக்கணும். அப்போ தான் நல்லா தெரியும். இப்போ தெரியுதா? இங்கே பாருங்க. இதே மாட்டிட்டா ஒரு சேஃப் வந்துருக்கு பாருங்க. அங்கே காமிவே இங்கே வேணா கேமரா கூட அப்படி வந்து சார் இது பார்த்தீங்கன்னா டெம்போ வந்துச்சு. இதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் இருக்கும். அதை அப்படியே மாட்டியோட வச்சிரு. இன்னும் அது கூட சின்னமாக இருக்குது. இன்னும் வேண்டாம் இருக்கான். இப்போ சேனி பண்ணி அங்கே லாக் மாட்டிட்டியா இல்லையா? இன்னும் மாட்டலையா? இது வரேன் எழுத்துக்கணுங்க. தெரியுதா அவனே? இது வரேன். என்னையும் அடிச்சுக்காங்க. உள்ளாராமிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னையும் இடிச்சிருச்சு. சொல்ல போனேன் என்னையும் இடிக்கிற மாதிரிலாம் பிளானிங் கரெக்டாக ஆக்கிட்டு வந்துச்சுண்ணே.
இழுக்குறா சொல்ல போனா வீடியோ தெரியும் ஒழுங்கா இது வந்து எப்போ மாட்டணுங்களே தெரியல. வீடியோ இன்னொரு நாள் பகலில் எடுத்து காமிக்கிறான். அடிக்குது. சரி இந்த இடத்துல ஒரு நாடா ஒன்று இருக்கு, அதை கஷ்டம் இல்லை. இரு நான் இதை படி நான் கட்டுறேன். நான் முடிச்சு போறேன். அப்படியா நீ முடிச்சு போடா. நீ முடிச்சு போறேன். அவுக்குற மாதிரி போடணும். நினைக்கிறாங்க இதை ஃபர்ஸ்ட் ஒரு முடிச்சு போட்டுக்கணும். பார்த்துக்குவோம். ரெண்டாவது தான் உருவா முடிச்சு போடணும். நல்லா ஸ்லோ மோஷன் போடுவா. அப்படியே ஓகே. முடிச்சு போட்டாச்சு. முடிச்சு போட்டாச்சு. அப்படியே கதவு பிடிச்சிடா. இரு அந்த ரெண்டு பக்கமும் அந்த கிளாம்பு ஒன்று நான் பார்த்தேன் பறக்காம இருக்கேன். இரு வர இந்த பார்த்தீங்களா இங்கே வேண்டாம். நான் தான் பேசுவேன். நீ ஃபஸ்ட்டு இல்லைடா இருடா. நீ முதல்ல வாடா அங்கே இங்கிட்டு. கிளாம்பு எடுத்துட்டு வா. எங்க இருக்கு? அந்த இருக்கு பாரு. அங்கே இருக்க வர்ற ஆணி அதை எடுத்துட்டு வாங்கடா. இந்த இருக்கு ஒரு ஆணி. பேப்பரை பறந்துடாம அந்த வாங்கிய நண்பர்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கூட செட் பண்ணிட்டான். கொஞ்சம் ஈட்டிடுச்சு, மன்னிச்சுக்குங்க. வீடியோ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரில. என்ன ஆணி எப்போ 4 ஆணி இருக்கா? அந்த 4 ஆணியில காற்றுல வரக்காம அந்த இடத்துல அமுக்கணும். வா எப்படி இந்த பிடி போய் இந்த பக்கம் வச்சு இப்படி அமுக்கணுமோ? இந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டையிலேருந்து இந்த இடத்துல அடிக்கணும். லைட்டாக இங்கிட்டு திருப்பு. வாசலை திருப்பு. இங்கிட்டு இரா வாசல் இந்த நெட்டில் திருப்பு. எங்கிட்டு இங்கிட்டு தான் திருப்பி வைக்கணும். ஐயா வெளிச்சம் நல்லா தெரியல. போங்க இருட்டுக்குள்ள வந்து நம்ம படுத்துற வாடு. இங்கே வாங்க இங்கே வாங்க. அது மூஞ்சி காமிங்களா? இந்த இடத்துல அடிச்சு இருக்கு. அப்பாடா ஒன்று போயிடுச்சுடா. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிட்டான். நமக்கு நல்லா போதும் பிடுங்க. அது பிடிங்க. ஓகே போதும்டா. பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரையோட வச்சிருக்கிட்டான். நீ காற்று அது வந்து நீ காற்று பிடுங்க பிடுங்காதியா. அடுத்து ஆமாம் இறக்காதியா. இங்கே நீ நல்லா இழுத்து இன்னும் கொஞ்சம் இழுத்து இப்படி வச்சணும். கலா இங்கே சுருங்கு இருக்காரு மாதிரி. இல்லையா சுருங்கம் இல்லை சுருக்காது. அது பிடுங்காதியா. பிடிச்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாம் வந்து இந்த இடத்துல வச்சு போட்டுக்கலாம். இது இறங்காது. இது இறங்கிருச்சு. சைட் ஆஃபில் இறங்கிருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடுங்காதுண்ணே. நைட்டில் பிடிங்கிட்டு கல்லு வச்சுக்கலாம். இரு வா இருட்டா இருக்கா? இங்கே லைட் அடிக்கடா. மூஞ்சி அடிப்பா. சரலையா அது? சரலையா இறங்கிடும். இது பார்த்தீங்கன்னா கம்மா மாறிடுறேன். இந்த இடத்துல தண்ணி நடந்தேன். தண்ணி வந்து மழை பெஞ்சுன்னா இல்லை தண்ணி ஃபுல்லாக ஏறின இடந்தேன். அந்த படி கம்மா இருக்குது. பகலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வேலைக்கு போயிட்டு வர லேட் ஆகிடுச்சுங்க. இந்த பிடுங்காம கல் இருந்துச்சுன்னா கட்டி வச்சுருவாங்க. வாங்க இந்த போட்டு கடைசியாக ஒரு கிளாம் மட்டும் போட்டால் குள்ளாரம் 2 வேலையும் முடிஞ்சிச்சுங்க. இன்னும் இதை இழுக்கணும். இங்கிட்ட இழுத்து இது கரெக்டாக சேஃப் வந்துச்சு. அதான் இழுத்து வைங்க. இழுத்து கரெக்டாக இருக்குது. டெம்பர் 4 பக்கமும் டெம்பராக்கியா ஜெயிட்டாங்க. இழுத்து பிடிச்சது அடி. நீ ஊனியா? சரி அடி. அப்படியே கையை பார்த்து குத்திக்கிட்டு நாளைக்கு வேலைக்கு வரலைன்னு செத்து போவேன். ஓகே ஓரளவுக்கு முடிச்சுட்டுங்க. அப்படி காமி கூட இருக்கு. ஐயோ இங்கிட்ட வாங்கிட்டா ஃபர்ஸ்ட். இங்கே பேர் பாருங்க. பேர் இது ஜன்னல்ரா. இது ஜன்னல். இரு லைட்டா இது ஜன்னல். இதெல்லாம் மணி கேட்கலாம் பார்த்துக்க. இது வந்து ஜன்னல். இந்த வாரத்தில் கொசு வேலை இருக்கு. இது காற்று போகுமா இல்லை காற்று வரதுக்கு? இங்கே வா அது இருக்கட்டும். இங்கே அது வந்து அதை கட்டி மேலே கட்டி வைக்கிறதுக்கு. அப்படியே இங்கே வாங்க. தெரியுதுல்ல? நான் தெரியுதுல்ல? இங்கே வா. நம்மளுடைய என்ட்ரன்ஸ் தான் கதவு. பார்த்துங்க நல்லா கதவை திறக்க போகிறோம். இது கதவை திறந்து காமிச்சிருக்கேன். இங்கிட்ட இல்லை திறப்போமா நம்மளுடைய கதவை? சூப்பராக காய் சார். இது வாவ் வண்டர்ஃபுல். கதவை திறந்தா முதல்ல கொசு வேலை இருக்கு காய்ஸ். வாட்டர் ப்ரூஃப் தான்டா. அதையும் கேட்டி அது ஒன்றரை ஃபுல்ரா. சரி விடு. ஃபோக்கஸ் போட்டுக்கோ. ஃபோக்கஸா? ஐயா ஃபோக்கஸ் போடுங்க. இது திம்முடா அது. ஏதோ ஒன்று போடுங்க. திறந்துட்டான். வெற்றி போயா நம்ம வட்டி அடிச்சிட்டோம். என்ன உள்ள கால் அடிச்ச எனக்கு. உள்ள நாய் கால் அடிச்ச எனக்கு. நாய் கால் அடிச்ச எனக்கு. வலது காலை எடுத்து வைத்து போங்கள் மருமகனே மகளே. அடிக்க கொஞ்சம் விட்டு ஒன்று கோச்சுக்காங்க. இல்லையா நீ போ. நீ போய் நல்லா தெரியணும். வலது காலை எடுத்து வச்சு போங்கள் மருமகனே.
உள்ள போங்க காய்ஸ். நல்லா இருக்கா? ஏடி வேற லெவலா? வேற லெவல். பயங்கரமாக இருக்குங்க. அங்கம் உள்ள எத்தனை படுக்கலாம் தெரியல. நாங்கள் உள்ள நாங்களும் போய் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா இன்டீரியர் உள்ளுக்கு பாருங்க. நானும் உள்ள 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 காலெல்லாம் தொடச்சிட்டாங்க. காலாயிரம் டே அந்த லைட்டு ஏறா. இது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு மண்டல மாற்ற லைட்டு அதுக்கப்புறம் சுவிட்சு. நாங்கள் கொண்டு லைட்டு பார்த்துங்க நல்லா. இங்கே அடி நல்லா பார்த்துங்க. நாங்கள் கொண்டு லைட்டு அதான் ஹெட்லைட் சொல்ல போனால் ஹெட்லைட்டு நாங்கள் வாங்கி வச்சுக்கிறது கம்மி தான். நீங்கள் வெளியில கூட இருந்தால் உள்ளவா உள்ளவா டேய் உள்ளவா சரி வைக்கிங்க. இல்லை படுத்துக்கலாமா? படுத்துக்கலாம். வேறு லெவலில் இருக்கு. நல்லா தான் அழுத்துது. நான் படுத்துருக்கேன் பார்த்தீங்களா? நானும் கூட படுத்துக்கீங்க பார்த்துங்க. இங்கே என்ன அடிச்சான்னு தெரியுமோ? வேறு லெவலில் இருக்கா? செம. கொஞ்சம் வீட்டில் இது பண்ணிவிட்டோம். அடுத்த பக்கத்தில் ஒரு வாட்டி நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் நாளைக்கு வேணா. என்கிட்ட பிடுங்குது ரோய். அது அங்கிட்டு பிடுங்குதியா? பிடுங்கலை இது வந்து அடி காதலிங்க அந்த காது. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டென்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுட்டா. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போட்டுட்டு உள்ளே போய் பார்த்தாச்சுங்க. வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா லைட் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லைன்னா இந்த ஃபோன் லைட்டு எல்லா லைட்டு இந்தங்கிட்ட ஒரு லைட் அடிக்கிறேன், மேலே ஒரு லைட் அடிக்கிறேன், 3 பக்கமும் லைட் அடித்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் மறந்துட்டோமானே. நான் வேலை கொஞ்சம் கண்டிஷன் ஆகி போச்சு வேலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. திரும்ப எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரில. பார்ப்போம் வீட்டுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்மா வந்து இருக்குதுங்க. அந்த பக்கத்தில் இந்த அது ஒட்டில் தான் இப்போ இது டென்ட்டு போட்டிருக்கோம். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பசங்க வந்து சாப்பிட போயிட்டாங்க. நான் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக உட்காந்துருக்கேன். என்ன ஆச்சுன்னா வந்து நம்ம பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே டென்ட்டு போட்டு இங்கே எதாவது சமைச்சு சாப்பிட்றதான் பிளானு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு. போதுமான லைட் வெடிச்சு இல்லாதங்கிறனால வந்து சரியானால வீடியோ எடுக்க முடியல. அதனால் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்டு வர சொல்லிட்டேன். பசங்க பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா நான் திரும்ப நான் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு வரணும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா வீடியோ இங்கே சமைக்க முடியாமல் போச்சு. திரும்ப கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்ப்பேன். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா இந்த அப்லோட் பண்ணிடுவேன். அப்படின்னா திரும்ப நாளைக்கு தான் வரணும். சரி பார்ப்போம் எந்தளவுக்கு வருதுன்னு தெரில. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் இருக்கா, அந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா கொசுவில் இது வந்து கொசுவில் கொடுத்துருக்காங்க. நல்லா வேறு லெவலில் ஜில்லுன்னு காற்று வருது. ஃபுல்லாக சைடில் பார்த்திங்கன்னா இந்த கம்மா கரையா. அதனால் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இவங்களும் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். வர வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குள்ள இருப்போம். ஐயோ ஆமாங்க. இந்த கவர் தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த டென்ட் இருந்த கவரு ஜிப்பு கொடுத்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க. ஓகே எதுக்கு நம்ம தான் டென்ட் அசம்பிள் பண்ணிட்டோம்ல. ஜாலியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் எனக்கு ஜாலியாக இருக்குது. வீடியோ பார்க்குறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிலங்க. நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. எல்லாருமே சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நெருப்பு மூட்ட போகிறோம், கேம்ப் ஃபயரு. அது பார்த்திங்கன்னா குச்சி வச்சுலாம் ரெடி பண்ணி இருந்தாருங்க. கீழே காஞ்சி கேம்ப் ஃபயர் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அமர்ந்துடா. ஆமாம் பயங்கரமாக இருக்குண்ணே. பயங்கரமாக காற்று கூத பயங்கரமாக கிழிச்சு. இல்லை நான் அதை சொல்லலைடா. இன்னும் தண்ணி பக்கத்தில் போது அடிக்கும் பாரு. பக்கத்துலங்க தான் தண்ணி கிடக்கு. உங்களுக்கு வந்து வீட்டில் தெரில. நான் காலையில் திருச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு வேறு லெவல் லொக்கேஷனை. இந்த மாதிரி தங்கினீங்கன்னா அதுவே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி நாங்கள் யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி தங்கினது இல்லையா? இந்த சுற்றுவட்டத்தில் யாருமே டென்ட்டு போட்டு தங்கினது இல்லை. நாங்கள் முதல் டென்ட் வாங்கியிருக்கோம். போதும்ல அதே மெயின்டைன் பண்ணிக்க. அந்த அளவே மெயின்டைன் பண்ணிக்கங்க. சரி இப்போ தெரியுதா? சூப்பர் ஆகலா கவட்டுக்க போதியா? அதான் காற்று ஒன்று சைடாக அடிக்குது இல்லை. இங்கிட்டு வந்து கூட இருந்த காட்டு, இங்கிட்டு வந்து கூட இருந்த காட்டு. அப்படி இங்கிட்டு வாங்க. இங்கிட்டு வந்து இப்படி நான் உட்காந்துருக்கேன் கூட இருந்தேங்க. பயங்கர வேற லெவலியா? வேற லெவல். அப்படி கூட இருந்தேங்க காற்று தெரியுதா? கூட இருந்தீங்களா? சரி நல்லா இருக்கா காற்று அடிக்கிறக்க. அந்த அண்ணலுக்கு வேற லெவலில் இருக்குல்ல. ஒரு பக்கம் சில்லுன்னு ஒரு பக்கம் ஹாட்டா. ஒரு சில்லுன்னு இருக்க ஒரு பக்கம் லைட் லைட் ஆஃப் பண்ணிக்க. இந்த நெருப்பு வந்துருச்சுல. பயங்கரமாக இருக்குங்க. வேற லெவலில் இருக்குது. ரொம்ப நெருப்பு இருக்காது. காற்று அடிக்குது. இப்போ பயங்கரமாக அடிக்குது காற்று. அது அங்கிட்டு போய் சின்ன போச்சு. இது பத்தாதியா? லைட்டு முதல்ல வாங்கணுங்க. நாங்கள் வந்து சொல்ல போனால் இந்த ஃபேராக்லிஸ் மாதிரி. ஆமாம்
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா திங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் காராசு சாப்பாடு மட்டும் மிஸ்ஸிங். ஓகே சுற்றி காருங்க எல்லாரும் சுற்றி காருங்க சுட்டு தின்னு பார்ப்போம். கோரியா இல்லையாண்டு சுட்டு தின்னு பார்த்தா நல்லா இருக்கல. அப்படி வச்சுக்க சரி செம்மையாக இருக்குடா. டெய்லி வருவேன் அடுத்து கொண்டு நெருப்பு முன்னாடி தானே அந்த ஃபீலிங்கே வருது. கேம்ப் ஃபயர் ஃபீலிங்கு எனக்கு வரல. எனக்கு படுக்கணும் வருவேன் மணி அதை ஒவ்வொரு ஆளுக்கு. ஆமாம் அருவா எடுத்து வந்தீங்களா? கத்தி கித்தி ஏதாச்சும் வாய்ப்பே இல்லை. கடிச்சு தின்னு கடிச்சு புரிஞ்சு குரங்குல தானே உருவாகணும். மக்களே பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துனேன். இதெல்லாம் இப்படி சூவி போய் மணி பார்த்தீங்கன்னா 9 மணி. ஐயோ லைட்டு வேறு ஆஃப் ஆயிடுச்சுடா. மணியை காமிச்சு மணி தான் இங்கே ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாம் மணி பார்த்தீங்கன்னா 8:58 ஆயிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஃபுல்லாக லொக்கேஷனையும் அதே மாதிரி இந்த கேமரா நாங்கள் போட்டிருக்க இடத்தையும் காமிக்க போகிறோம். சுற்றி கேஸ் எடுப்புத்தேன். கேஸ் எடுப்பு கூட அந்த பவர் வராதடா. நெருப்பு வைக்காதடா. அதை வைக்கலையா? அது காற்றடிச்சு அந்த கங்கலாம் போது பாரு. அது போகாதியா? வைக்காத வைக்காத பட்டது இருக்குல்ல பக்கத்தில். பாதி ரெட் கலரில் இருக்குது. இங்கே பாருங்க அதான் சாப்பிட போகிறோம். பயங்கரமாக இருக்குது. சாப்பிட்டுட்டு தண்ணி இருக்கா? தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டுக்குலேருந்து வச்சுருக்கான். அதை பார்த்தீங்கன்னா தேவனையாக குடிச்சு கொஞ்சம் இருக்கட்டு விடு அப்புறம் எடுத்துக்கோ. இந்தாடா உனக்கு பங்கு. உன்னோட பங்கு பிடிச்சிக்க. முள்ளு அடைக்கிய முள்ளு அது கலந்துட்டு வர எந்தடா ஒரே முள்ளு காடாக்கிய. முள்ளு காடு தான் இங்கிலிக்கிறீங்க இந்தபடி. ஓகே இந்தா கேமராமேனுக்கு எனக்கு வேணாம். இந்தா நான் பதில் சாப்பிட்டு வந்தேன் வீட்டில். கேமராமேனுக்கு இனிப்பு கக்கிடுவேன். வேஸ்ட்டாக போயிருமியா? சரி சாப்பிட்ருக்கேன். உனக்கு வேண்டாமா? அதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட போகிறோம். அந்தரா ஆனால் கொஞ்சம் ரொம்ப மாதிரிங்க. ஓகே நமக்கு தான் இது எல்லாமே நமக்கு தான். காரில் போயிட்டு இருக்கு. அண்ணா நம்ம சம்பத்தி ரெண்டு என்னது இங்கே போனால் வேறு லெவலில். நாங்கள் இன்னொரு லொக்கேஷன் வந்து பார்த்து வச்சுருந்தோங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னமும் அடர்த்தியாக இருக்குது. அது பற்றிலாம் பக்கத்தில் வந்து கம்மாயெல்லாம் கிடையாது. அது ஃபுல்லாகவே காடு. அதனால் அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கம்மா ஹோட்டலில் போட்டுருக்கோம். இது நல்லா தண்ணி கிடக்கும். நல்லா செம்மையாக கூலிங்காக இருக்குது. தண்ணி எங்கேயும் கிடைக்காது. சொல்ல போனேன் தண்ணி கிடைக்காது. தண்ணி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே இருக்குது. தண்ணி காடு முரட்டு காடு சொல்ல போனால் காற்று பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிக்குது. யாரும் மக்களை நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா பேர் டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்களா, சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நொறுக்கு தண்ணி சாப்பிட்டுருக்கோம் ஃபஸ்ட் டைம். அது நீங்கள் இந்த மாதிரி டென்ட்டில் தங்கியிருந்தீங்கன்னா இங்கே கீழே கமால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். மயமாக ஏன் தங்கியிருக்க மாட்டீங்க? எங்களுக்கே தான் ஃபஸ்ட் டைமு. சுற்று வட்டாரத்தில் நாங்கள் தான் முதல் டென்ட்டில் தங்குற ஆள். யூடியூப் ஓப்பன் பண்ணால் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கோமே. வேறு யார்ட்டையுமே எங்கள் சுற்று வட்டாரத்தில் யாருமே கிடையாது. அப்போ 5 வாரம் நெருப்பு இங்கே காமி வேறு லெவலில் இருக்குடா. சுற்றி ஆடு நெருப்பு சுற்றி ஆடுவேன். காட்டுவாசி விட ஆடுவாங்க. நெருப்பு சுற்றி ஆடுவாங்க. ஒன்றும்ல தகுதி ஏற்றி அப்பிக்க மூஞ்சி விடலாம். ஆசிரியர்லேருந்து கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இல்லை மனே எப்படா களி அது வேணாடா. செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில். நான் விடிஞ்சு ஒரு 6 மணிக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. அந்த எல்இடி லைட் இல்லை அந்த லைட் வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கிடுவோம். இந்த மாதிரி நைட்டு வீடியோ வந்து அடுத்தடுத்து நைட்டு ஹண்டிங்ஸ்லாம் போகும்ல, அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா லைட்டு தேவைப்படும். அதனால் வாங்கணும், நிறைய ஐட்டம் வாங்கணுங்க. அதுக்காண்டி நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு லெவலில் வந்து வீடியோ எடுப்போம். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வரும் அடுத்தடுத்து. இதோட இன்னும் பயங்கரமான காலெலாம் இருக்குது. அங்கேயும் ஃப்ரெண்டு போகும்போது தங்க லெவலில் இருக்கான். வாங்கிட்டு போட வேண்டிய வீட்டுக்கு போனால் பயங்கரமாக இருக்குது. எப்படி காற்றுல பயங்கரம் இருக்குமாண்ணே. சரி இங்கே சல்ல நிலா இரு நிலா காற்றை பார்த்துட்டு சவுண்டு வத்தியாடே பயங்கரமாக நோய்க்கு செம்மையாக இருங்க. இப்போதைக்குள்ள ஒரு ஹாரர் படம் எடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். இப்படிதானே இங்கே பார்த்தீங்கன்னா பேய் வருது. பயங்கரமாக இருக்குண்ணே. அங்கேயும் பேய் வருது. அந்த பேய் இங்கே பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கான். பயங்கரமாக அந்த பேய் அம்மானி விஷயம் நிறைய நடக்குது. காற்று வந்து சலசல அடிக்குது. இங்கே தான் நடக்குது. வேறு லெவலில் இருக்கும்டா. திருக்க இங்கே ஒன்றுமே தெரியலை. இருட்டுங்க பயங்கரமாக இருக்குது. ஓகேங்க. இந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் உட்காந்து அரட்டி அடிச்சுட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா இப்படி தூங்க போயிடுவோம். என்ன கொஞ்சம் நேரத்துக்கு வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு.
மணி பார்த்திங்கன்னா 9:10 தான் ஆகுது. நாங்கள் தூங்குறதுக்கு எப்படியும் 10-11 மணி ஆயிரம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வீடியோ எடுத்தோம்னா ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம்னா தூங்க போகும்போது பார்த்திங்கன்னா ஐயோ என் மூஞ்சி வேறு தெரியலடா. தூங்க போயில ஃபோன் அடிக்கிறோம்னு சொல்லு. ஃபோன் அடிக்கிறதுக்கு இல்லைடா, வீடியோ தூங்க போகும்போது கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறமாட்டி நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் தூங்க போகிறோம். எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு. நான் ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா தூங்க போகிறோம். வாங்க போமா உள்ளுக்க. நைட்டு இங்கே கூட அதை காட்டுங்க. நீ அப்படியே கொண்டு போய் பாரு. நானே அப்படி உள்ளே படுத்துக்கிறேண்ணா. வாங்க போவோம் உள்ளுக்க வீட்டுக்குள்ள. நம்ம வீட்டுக்குள்ள ஓ என்னோட இடம் இந்த வாரம் என்னோட இடம்ப்பா. இந்த வாரம் என்னோட இடம்பா. எனக்கு இந்த வாரம் சென்ட்ரு யாருக்கு? சென்ட்ரு வந்து கேமராமேன். அவருக்கு வந்து கேமராமேன் மட்டும்தான் அவன் கூச்சமாக இருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தீனியெல்லாம் உங்களுக்கு போடு, ஓரமாக போடு, அப்புறமாடி பறிச்சா சாப்பிட்டுக்குவோம். ஓகே, எந்த வாரம் எனக்கு, அந்த வாரம் உனக்கு, சென்ட்ரில் வந்து கேமராமேனுக்கு. ஓகே, பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க ஃபுல்லாக ஓடிட்டான். இதான் கதவு. அம்மா பேய் வருது. இந்த போட்டு ஒரு சன்னல் இருக்குது. இதை மூடிட்டோம்னா உள்ளுக்கு ஒரு மூடிட்டோம்னா சுத்தமாக காற்றே வரல. இல்லை காற்று வராது. காற்று உங்களுக்கு தெரியும் எவ்வளோக்கு அடிக்குதுன்னு. காற்று பயங்கரமாக வைக்கிறேன். மழை வர போகுதுடா. மழை மட்டும் வந்துச்சுன்னா எங்களுக்கு அவ்வளோதான். மொதல் வந்துருங்க. காற்று இங்கே எனக்கு மின்னல் அடிக்குதுடா. முன்னாடி மகாராஜா மக்களே பார்த்தீங்கன்னா மணி 12:04 ஆயிடுச்சு. தூக்கம் இல்லை வந்து வெளியில் நிற்கிறேன். பசங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லை. நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து நம்மளோடைய சேலஞ்ச் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து காலையில் ஒரு 5:57 திருப்பி காமிங்க 5:57 ஆயிடுச்சு. நம்மளுடைய சேலஞ்ச் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. நம்மளோட டென்ட்டு பாருங்கள், அதான் நம்மளோட டென்ட்டு வேறு லெவலில் இருக்கா. பாருங்க நைட்டு தெரில அவ்வளோ தெரில, பகலில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க நம்மளோட டென்ட்டு. இதான் நம்மளோட சேனல். நைட்லாம் காமிச்சிருக்கேன், நான் அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. கொசுவெல்லாம் கொடுத்துருக்காங்க வேறு லெவல். இதே மாதிரி உள்ளக்கையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொசுவலை இருந்துச்சு. இந்த இருக்காரு நம்ம போட்டுக்கிட்டு தூங்கிக்கலாம். பசங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இங்கே இருந்தேன். வேறு லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. நம்ம காலையில் நைட்டு போட்ட கேம்ப் ஃபயர் வேறு லொக்கேஷன் பாருங்கள் வேறு லெவல். இங்கே பார்த்திங்கன்னா யாரையும் வர மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் போகணும். அந்த வண்டியில் தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். அந்த நிற்கிது பாருங்க வண்டி. வேறு லெவல் லொக்கேஷனுங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தங்கினது கிடையாது. நான் கம்மாயில் போய்ட்டு மூஞ்சி மேலே கழுவணும். இங்கே வரேன் இதான் பார்த்திங்கன்னா கம்மா வேறு லெவலில் உங்களோட கேம்ப் அங்கே இருக்காரு. இப்போ தான் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து எழுந்திரிச்சாருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா கீழே அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்காண்டி நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்த்திங்கன்னா
சந்திப்போம். அடா பாய்.